My dear students, welcome back to Nurses Profile Channel. 2025-26 academic இருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா நம்மளோட துணை மருத்துவ படிப்புகளுக்கு அண்டர்ல வரக்கூடிய பார்மசி டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா கோர்சஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா சீட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீ ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா வரும். சோ இவங்க வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இங்க பாருங்க எவ்வளவு கோர்சஸ் இருக்குதுன்னு. இதுல எந்த கோர்சஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுல குறிப்பா நம்மளோட பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி, ஃபார்மா டி, டாக்டர் ஆஃப் பார்மசி 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ், அதே மாதிரி நம்மளோட எம்ஃபார்ம் கோர்சஸும் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் ஃபார்மா டியோட 3 இயர்ஸ்க்கான கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிப்ளமோ இன் பார்மசி 2 இயர்ஸ்க்கும் ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/5/2025 அன்னைக்கு ஓபன் ஆயிருக்குது. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 16/6/2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரிக்கு 800 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஃபார்மா டிக்கு பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. எம்ஃபார்ம்க்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி டிப்ளமோ இன் பார்மசிக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதர் கோர்சஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. இனி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியம், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து போஸ்ட்ல அனுப்பணும். இது ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அட்மிஷன் ஆன் கேம்பஸ் உங்களோட வெப்சைட்ல இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ்க்கு உங்களை டைரக்ட் பண்ணும். அப்ளை பண்றதுக்கான லிங்கை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ இப்ப பாருங்க லெஃப்ட் சைடுல அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் ஆரோ தெரியும். இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஸ்ட்ரீமுக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அந்த போர்ட்டல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஓபன் பண்ணணும். இப்ப நம்ம பார்மசி ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணணும்னா அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டாஸ் எல்லா கோர்ஸ்க்கும் கொடுத்திருப்பாங்க. ப்ராஸ்பெக்டாஸ் அப்படிங்கிறது தகவல் தொகுப்பேடு. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பிஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா ஓபன் ஆகும். சோ இதுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், எந்த மந்த், எந்த இயர், நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், யூஸ்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க, கம்யூனிட்டி நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இதுல கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல இல்லைன்னா ஒரு நோட்ல நோட் பண்ணி வைங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். சோ ஃபைனலா சப்மிட் அப்படிங்கிற இதை கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து அது டைரக்ட் பண்ணும். சோ அடுத்த பேஜ்ல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா கேட்கும். சோ பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 1 by 1 கொடுத்துக்கோங்க. சோ இதுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அகைன் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாம் கேட்கும். என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஸ்கூலிங் டீடைல்ஸ் கேட்பாங்க. அந்த ஸ்கூலிங் டீடைல்ஸையும் கரெக்டா தப்பு இல்லாம கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா அந்த பேஜ்ல கேட்டிருக்கக்கூடிய எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஃபில் பண்ணீங்கன்னா இது வந்து கிரீன் கலர்ல மாறும். சோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு போகும். சோ அடுத்து உங்களோட மார்க் குறித்த எல்லா டீடைலும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து அப்ளை பண்ணணும். தவறு இல்லாம கவனமா அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தள்ளி போகாதீங்க. கிட்டே இருந்து கரெக்டா அப்ளை பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க் நீங்க தப்பா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். இல்லைன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ உங்களோட மார்க் டீடைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீடைல் தான் கேட்கும். இதுவும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கிட்டு ஃபைனலா வந்து சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து லோட் ஆகும். சோ அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட்டுக்கான பேஜ். சோ பேமெண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா டெபிட் கார்டுலயோ கிரெடிட் கார்டுலயோ இல்லைன்னா நீங்க வந்து ரூபி கார்டுலயோ எதுல வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நீங்க கேட்டிருக்கக்கூடிய உங்களோட பேங்கிங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. சோ பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஃபைனலா நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி கேட்கும். சோ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி கொடுங்க. மேல நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்திருக்கா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதுல வந்து பிடிஎஃப் ஃபைலா மாத்தி நீங்க அப்லோட் பண்ணி கொடுக்கணும். இமேஜ் பாத்தீங்கன்னா 50 KBக்கு உள்ள இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மட்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்த சர்டிபிகேட்ஸ் அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மட்ல அப்லோட் பண்ணி கொடுக்கணும். சோ அப்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஓபன் ஆகும். சோ நீங்க எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா நீங்க என்னென்ன அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடத்துல
காட்டும். கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ரொம்ப முக்கியம், இந்த பிரிண்ட் ஆப்ஷன் நீங்க எல்லாமே கரெக்டா அப்லோட் பண்ணிருந்தா மட்டும்தான் வரும். ஃபைனலா இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்க அப்ளிகேஷன் என்ன செய்யணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க த ரெஜிஸ்ட்ரார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், 6,08,002 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ஃபைனலா அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் இப்படிதான் வரும். சோ நீங்க பிரிண்ட் எடுத்த அப்ளிகேஷனை மறக்காம த ரெஜிஸ்ட்ரார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பி கொடுக்கணும். கொரியர்லயோ இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்லயோ போட்டு 16/6/2025க்கு முன்னாடி அவங்க கையில கிடைக்கும்படி என்ன செய்யுங்க அப்படின்னா அனுப்பி கொடுங்க. அனுப்பி கொடுத்துட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.